வழிப்பறி புகார் தொடர்பாக திருநங்கைகளை போலீசார் எச்சரித்த நிலையில் பணக்குடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆபாசமாக பேசிய திருநங்கைகளை போலீசார் தடியடி நடத்தி விரட்டினர். நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் திருநங்கைகள் இரவு நேரங்களில் சாலைகளில் செல்வோரிடம் அத்துமீறும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது. நெல்லை மாநகரத்தின் தெற்கு புறவழிச்சாலையில் தொடர்ந்து நடந்து வந்த இதுபோன்ற சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு அப்பகுதியில் இருந்து திருநங்கைகளை ஒட்டுமொத்தமாக விரட்டி அடித்தனர். அதன் பின்னர் திருநங்கைகள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் இடம்பெயர்ந்து இரவு நேரங்களில் இதுபோன்ற அத்துமீறல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். பணகுடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவரிடம் திருநங்கைகள் அத்துமீறி பணம் பறித்ததாக வந்த புகாரை தொடர்ந்து பனங்குடி போலீசார் நேரில் சென்று எச்சரித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் பனகுடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவலர்களை ஆபாச வார்த்தையால் வசைபாடினர். மேலும் அங்கு நடந்த சம்பவத்தை செல்போனில் வீடியோ எடுத்த போலீசார் ஒருவரையும் கீழே தள்ளிவிட்டனர். கற்களை கொண்டும் வீசி தாக்க முயன்றதால் போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தி கலைத்தனர். நள்ளிரவில் நடந்த சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தப்பு பண்ணிட்டோம். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? எங்க நின்னாலும் அடிதான், எங்க நின்னாலும் அடிக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த என்னைய அந்த அடி என்ன அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னத்துக்கு? எல்லாத்தையும் காட்டுங்க சார். இந்த இன்ஸ்பெக்டர் இங்க வந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா பிள்ளைங்களை அடிச்சு